Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு ஒரு கிரவுண்டுக்கும் போயிருந்தோம். அந்த இடத்துல வழக்கம் போல மற்ற எல்லா பசங்களும் மாதிரியும் நாங்களும் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். வழக்கமாக கிரிக்கெட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே தான் பால் அடிக்கணும். அதை தாண்டி அடிச்சிட்டோன்னா அந்த பாலை யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் போய் எடுத்துகிட்டு வரணும். அப்படிதான் நானும் ஓங்கி அடித்தேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலும் ரொம்பவே தூரத்தில் போயிட்டு ஒரு புளிய மரத்துக்கிட்டையும் விழுந்தது. இதை பார்த்த பசங்க போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு என்னை திட்ட நானும் போனேன் போய் அந்த பாலை எடுக்கணும் அப்படின்னு. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நான் போனது ஒரு தப்பான இடம் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு விளையாடி இருக்காங்க. பட் அது எங்கே விளையாடணும், எப்போ விளையாடணும் அண்ட் எங்கே பால் அடிக்கணும்னு அவங்களுக்கும் தெரியாமல் ஏடா குணமாக ஒரு பேய்கிட்ட மாட்டி தவிச்சிருந்திருக்காங்க. கடைசியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸோட தான் இந்த உண்மை சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் ரவி. இவர் ஈரோட சேர்ந்தவர். அண்ட் இந்த பேய் சம்பவம் ரவி இவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்ந்தா 4 பேர். இந்த 4 பேருக்கும் தான் இந்த பேய் சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் சரியா 2023 என்னிலேருந்து பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் சரியா 2023 ரவி இவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிற அந்த கேப்பில் ஒரு 2-3 மாதம் பசங்க ஜாலியாக தான் இருந்திருக்காங்க. பட் நடுவில் கொஞ்சம் போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. என்னடா எல்லாருமே வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கோம், பேசாமல் எதனா விளையாடலாம் வாங்கடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பசங்க மோஸ்ட்டாக விளையாட்டுனா எதை எடுப்பாங்க, கிரிக்கெட் தான் அதிகபட்சம் போவாங்க. அதே மாதிரி தான் ரவி இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு இவங்க ஏரியாவில் இருக்கிற ரெகுலராக விளையாடுற அந்த கிரவுண்டுக்கும் போகிறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கிரவுண்டில் விளையாடலான்னு போகும்போது அந்த கிரவுண்டில் நல்ல சத்தம்லாம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு டீம் அந்த கிரவுண்டை பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க ஜாலியாக அந்த இடத்துல கிரிக்கெட்டும் விளையாடிட்டு இருக்காங்க. என்னடா இவனுங்க நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க, இப்போ நாம எங்கே விளையாடுறது அப்படின்னு பசங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. டேய் இவனுங்க எப்போ முடிப்பானுங்கன்னு தெரியாது, பேசாமல் நாம அந்த கிரவுண்டுக்கு போகலாம்டா. அது அந்த புளியந்தோப்பு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் விளையாடலாம், எந்த தொந்தரவுமே இருக்காது அப்படின்னு சொல்ல. சரி வாங்க அங்கேயே போகலாம் அப்படின்னு இப்போ இந்த கிரவுண்டில் இருந்து, அதாவது பசங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல அந்த கிரவுண்டில் இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த புளியந்தோப்பு கிட்ட இருக்கிற கிரவுண்டுக்கும் போகிறாங்க. இப்படி பசங்க எல்லாருமே அந்த புளியந்தோப்பு கிட்ட இருக்கிற அந்த கிரவுண்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே விளையாடல. அந்த இடமே காலியாக தான் இருந்துருக்கு. அப்பாடா யாருமே இல்லை, நம்ம இடத்த பிடிச்சிக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த பசங்கள்லாம் அந்த இடத்துல அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தேவையான அந்த ஸ்டெம்பு அண்ட் 4 லைன் 6 லைன் இதுதான். இதை தாண்டி ஓரளவுக்கு போயிடுச்சுன்னா நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது தெரிந்து பெரு தோப்பு, அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா எவன் அடிக்கிறானோ அவன் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நமக்குள்ளே சின்ன சின்னதாக ரூல்ஸ்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் இவங்களும் அந்த ரூல்ஸ் போட்டுக்க இப்போ இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியே ஸ்டார்டிங்ல அந்த விளையாட்டு ரொம்பவே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த டீம்ல விக்கி அப்படின்றவரும் விளையாடுறாரு. ஆப்போசிட்ல அவங்க ஃப்ரெண்டு பாலை போட விக்கி ஏவரும் அந்த பாலை கொஞ்சம் ஓங்கி அடிச்சிடுறாரு. அப்படி அடிச்சதுல பாத்தீங்கன்னா அந்த பால் அந்த 6 லைன் கிடையாது, பறந்து போய் அந்த தோப்புக்குள்ளேயும், அதாவது எந்த தோப்புக்குள்ள போனா போய் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்களோ அந்த புளியந்தோப்புலையும் அந்த பால் போய் விழுது. இதை பார்த்த பசங்க டே விக்கி அடிச்சல போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்ல விக்கி இவரும் சரி போன அப்படின்னு இவரும் பேட்டெல்லாம் போட்டுட்டு அந்த புளியந்தோப்பை நோக்கியும் போறாரு. அது வரைக்கும் இந்த இடத்துல பசங்க எல்லாருமே போயிட்டு இருக்கிற அந்த நண்பரை பார்த்துட்டே இருக்க, போன அந்த நண்பர் விக்கி அவரும் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆளு காணாம போன மாதிரி நல்லா உள்ள போயிடுறாரு. இப்படி சில நிமிஷங்களும் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த தோப்புல இருந்து ஒரு அலறல் சத்தமும் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு இங்க இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. டேய்
என்னடா இவன் கத்துறான் அப்படின்னு பார்த்தா தூரத்துல அந்த தோப்புல இருந்து விக்கி ஈவரும் அலறி அடிச்சு ஓடியும் வராரு. அது எப்படின்னா உயிரை கையில பிடிச்சிட்டு விட்டா போதும் நான் உயிரோட வீடு போய் சேர்ந்துடும் அப்படின்னு அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே இவங்க நோக்கியும் வந்துட்டு இருக்காரு. விக்கி இவர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கிற ரவி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு, ஏன் இப்படி அலறிட்டு வர அப்படின்னு கேட்க, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு விக்கி அவரால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்காருல, மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ரவி இவரும், டேய் என்னடா அந்த தோட்டத்துக்காரரு உன்னை பாத்துறாரா அடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்க, ஆனா கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ், டேய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த புளியந்தோப்பை பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க, அதாவது தோட்டக்காரங்க காவல்காரங்க நீ யாருமே கிடையாது, டேய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விக்கி அவரை பார்த்து கேட்க, அப்ப விக்கி அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸைய கொஞ்சம் கொஞ்சமா பயமுறுத்தவும் ஆரம்பிக்குது. நான் பால் அடிச்சிட்டேன்னு அந்த பாலை எடுத்துட்டு வர போனேன்டா, நானும் கரெக்டா எந்த இடத்துல பால் விழுந்தது அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னை யாரோ பாக்குற மாதிரியும் இருந்தது. சரி ஆளுங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நானும் அது பெருசா எடுத்துக்கல, பாலை தான் தேடிட்டு இருந்தேன். அப்படி தேடிட்டே இருக்கும்போது அங்க நிக்கிற அந்த நபர் ரொம்ப நேரமா நின்று என்னையே பாக்குற மாதிரி இருந்தது. சரி யாரா இருப்பாங்க அப்படின்னு நானும் நிமிர்ந்து பார்த்தா அங்க இருந்த அந்த உருவம் அப்பா என்னால சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு அது கோரமாவும் இருந்தது. ஆனா அடிச்சு சொல்லுவேன் அது ஒரு ஆணுடைய உருவம். பட் ஆணுடைய உருவமா இருந்துட்டு அதோட முடியெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா விரிச்சு போட்ட மாதிரியும் இருக்கு. அந்த முகம் கை கால்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கருப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியில தான்டா நானும் அலறடிச்சிட்டு ஓடி வந்தேன். தயவு செஞ்சு இங்க இருக்க வேண்டாம், எனக்கு என்னவோ அது பேயின்னு தோணுது, நாமளும் உச்சி வெயில விளையாடிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம்டா அப்படின்னு விக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கேட்டு பயப்படுறாங்க. பயந்து எல்லாருமே சரிடா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு உடனே அங்கிருந்து கிளம்பி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே பசங்க அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இதுல இந்த 4 பசங்களோட வீடும் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஏரியா ஒரே தெரு, சொல்ல போனா பக்கத்து வீடு, ஒரு 2 வீடு இல்லைன்னா 3 வீடு. ஸோ இந்த ஒரு கேப்புக்குள்ளதான் இவங்களோட வீடும் இருந்துட்டு இருக்கு. ரவி இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு, மற்ற பசங்க எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படியே அன்னைக்கு நைட்டும் வருது. வழக்கம் போல எல்லாருமே வீட்டுல நல்லா தூங்கிட்டும் இருக்கு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரவி இவருக்கு திடீர்னு இவங்க வீட்டு மாடியில இருந்து யாரோ ஒருத்தவங்க அழற சத்தம் இல்ல சிரிக்கிற சத்தமும் கேக்குது. இந்த ஒரு சத்தம் ரவி இவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு. கேட்டது மட்டும் இல்லாம கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. என்னப்பா சிரிக்கிற சத்தம்லாம் கேட்டு யாராச்சும் அதிர்ச்சி ஆவாங்களா, இதுல என்ன இருக்கு, மேபி அவங்க வீட்டு ஆளுங்க யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே வீட்டுல தூங்கிட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த சிரிக்கிற அந்த ஒரு சத்தம் இவரை பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச ரவி இவர் என்ன பண்றாருன்னா அந்த சிரிப்பு சத்தம் திரும்ப கேட்க இவரும் மேல யாரு இருக்கா, நம்மள மீறி யாருமே மாடிக்கு போக முடியாது அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா பொறுமையா இவங்க வீட்டு மாடிக்கும் போறாரு. மாடியில யாருமே இல்லை. என்னடா இவ்வளவு நேரம் சிரிக்கிற சத்தம் கேட்டது, ஆனா மாடி காலியா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த சிரிக்கிற சத்தம் கேக்குது. ஆனா அந்த சத்தம் கொஞ்சம் தள்ளி இருந்து கேக்குது. கீழே இருந்த ரவி இவருக்கு அவங்க வீட்டு மாடியில் தானே சிரிக்கிற சத்தமும் கேட்டுது, அதனால தானே மேல வந்தும் பார்த்தாரு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா அந்த சிரிக்கிற சத்தம் இவங்க மாடியில இருந்து கேட்கல, இவங்க வீட்டுக்கு பக்கத்து மாடியில இருந்தும் கேக்குது. அந்த பக்கத்து வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கியோட வீடு. அதாவது பால அந்த தோப்புல அடிச்சுட்டு போய் எடுக்கலான்னு போயிட்டு அலறடிச்சுட்டு ஓடி வந்தார்ல அந்த நண்பரோட வீடு தான் ரவி இவர் வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்துட்டு இருக்கு. அண்ட் ரவி இவரோட வீட்டுல இருந்து பார்த்தா விக்கி அவங்க வீட்டோட மாடி ரொம்பவே தெளிவா தெரியும். சத்தம் இங்க இருந்து தான் கேக்குது அப்படின்னு இவரும் லைட்டா அப்படி எட்டி பார்த்திருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பயங்கரமா சிரிச்சிட்டும் இருக்காங்க. இதை பார்த்த ரவி இவரும் யாரு அது இப்படி சிரிக்கிறா அப்படின்னு நல்லா உத்து பார்க்கும்போது தான் அவருக்கே தெரியுது அங்க சிரிச்சிட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லை, இவருடைய நண்பரான விக்கி தான் அந்த இடத்துல உட்காந்து கோரமா சிரிச்சிட்டும் இருக்காரு. இதை பார்த்த ரவி இவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி, என்னடா இவன் இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான், இவன் நார்மலா இந்த மாதிரி சிரிக்கவே மாட்டானே, இவன் சிரிச்சாலும் இந்த மாதிரி சத்தமே வராது அப்படின்னு இவரும் கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட அண்ட் இவங்க வீட்டு மாடியில இருந்து டே விக்கி டேய் அப்படின்னு கூப்பிட அப்போ சிரிச்சிட்டு இருந்த அந்த விக்கி கொஞ்சம் தலை கீழே குடிஞ்ச மாதிரி தான் சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி திடீர்னு நிமிர்ந்து ரவி இவரை பார்க்கும்போது
ரவி அந்த பார்வையை பார்த்து சொல்ல போனா ஜுரமே வந்துடும். அந்த அளவுக்கு அந்த பார்வத்தோட உக்கிரம் ரொம்பவே மோசமாகவும் இருந்திருக்கு. ஏன்னா அவருடைய பார்வை அந்த அளவுக்கு கொடூரமாகவும் அந்த அவருடைய கண்ணு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பூசி வச்ச மாதிரி அப்படியே சிகப்பு கலர்லயே இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்த ரவி இவருக்கும் டேய் இது என் ஃப்ரெண்டு தானா இல்ல பேய் அப்படின்ற லெவலுக்கு அவருக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து மாடியில் இருக்கிற விக்கி அவரும் அந்த மாடியில இருந்து எட்ஜில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டைரக்டா கீழே விழுந்துருவாரு. இதை பார்த்து பயந்த ரவி இவர் என்ன பண்றாருன்னா பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்க இருந்து பக்கத்துல தானே ஃப்ரெண்டு வீடு அப்படியே பக்கத்து மாடிக்கு ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு விக்கி அவரை கொஞ்சம் அப்படி உசுப்பிருக்காரு. உசுப்பினதுக்கு அப்புறம் விக்கி அவரும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாருன்னா கீழே விழல, இந்த பக்கம் சேஃபான இடத்துல தான் விழுந்துடுறாரு. ஆனா இந்த ஒரு சத்தம் விக்கி அவரோட அம்மா அப்பாவுக்கும் கேட்டுக்கு போல இருக்கு. அதே சமயம் விக்கி அவரை காணுன்னு வீட்டுக்குள்ளேயும் தேடி இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துல ரவி அவருடைய ஃப்ரெண்டான விக்கியை காப்பாத்தின அந்த ஒரு சமயத்துல வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா இவங்களும் மாடிக்கு வராங்க. டே விக்கி என்னாச்சு இங்க உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா அந்த இடத்துல தான் விக்கி அவரும் ஓரளவுக்கு மயக்கமான நிலைமையில இருக்கார்ல. இதுக்கப்புறம் விக்கி இவரை கூட்டிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அண்ட் இந்த சைட்ல ரவி அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படி அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் விக்கி அவரோட வீட்டுல விக்கியை பார்த்து கேட்கறாங்க அவங்க அப்பா அம்மா, டேய் நைட் உனக்கு என்னாச்சு, ஏன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, எப்படி நீ எங்க முன்னாடி தானே இருந்த, எப்படி நீ மாடிக்கு போன அப்படின்னு கேட்க. பட் விக்கி அவரும் எது நான் மாடிக்கு போனேனா மா என்ன வளர்றீங்க, நான் ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்க தட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் நானே எந்திரிக்கிறேன், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம விக்கி இவரும் சொல்ல, அப்பவே அம்மா அப்பா இவங்களுக்கும் புரிஞ்சிருது. ஓகே நைட் நடந்த எந்த ஒரு விஷயமும் நம்ம பையனுக்கு ஞாபகம் இல்லை போல இருக்கு, சரிப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஒரு விஷயத்த அப்படியே முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் விக்கி இவரும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸான ரவி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வர்றாரு. பார்த்தது மட்டும் இல்லாம விக்கி இவரே வாண்டடா சொல்றாரு, டேய் வாங்கடா போய் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல. பட் கூட இருக்கிற மற்ற பசங்க கண்டிப்பா விளையாடலாம்டாம், ஆனா நேத்து போன அந்த புளியந்தோப்பு கிட்ட ஒரு கிரவுண்ட் இருந்தது, அங்க மட்டும் வேண்டாம், நம்ம வழக்கமா ஒரு கிரவுண்டில் விளையாடுவோம்ல அங்க போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா விக்கி இவரும் அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நாம அந்த புளியந்தோப்பு கிட்ட இருக்கிற அந்த கிரவுண்டுக்கு தான் போய் விளையாடணும் அப்படின்னு அடம் பிடிச்சி இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டும் போறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வர நிலைமையிலும் இல்லை. டேய் ஆல்ரெடி நீ அங்க ஏதோ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லியிருக்க, எனக்கு என்னவோ அங்க போறது சரியா படல, எங்களுக்கும் பயமா இருக்குடா எங்களை விட்டுரு அப்படின்னு கேட்க. பட் இருந்தாலும் விக்கி அவரும் டேய் பயப்படாதீங்கடா வாங்கடா அப்படின்னு மறுபடியும் அதே புளியந்தோப்பு கிட்ட இருக்கிற அந்த கிரவுண்டு கிட்டையும் கூட்டிட்டும் போறாரு. இப்ப எல்லாருமே அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டாங்கல்ல, வந்துட்டு விளையாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கி இவரு விளையாடலாம் இல்லை, டைரக்டா எங்க போறாருன்னா இதுக்கு முன்னாடி அந்த புளியந்தோப்புல பால் அடிச்சிருப்பாருல, அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருப்பாரு, இப்போ அதே புளியந்தோப்புக்குள்ளேயும் போறாரு. இதை மற்ற பசங்களும் பாக்குறாங்க, என்னடா இவன் இங்கே தான் எதையோ பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான், திரும்பவும் அதே இடத்துக்கு போகிறான் லூஸா அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்க, சரி இரு அவன் எப்படியா இருந்தாலும் திரும்பி வரும் அப்படின்னு இவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடியே தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் விக்கி அவரும் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ விக்கி அந்த புளியந்தோப்புக்குள்ளேயும் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எந்த விதமான சத்தம் எதுவுமே இல்லை, அந்த இடமே நிசத்தமான அமைதியாக இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் டேய் என்னடா சத்தத்தையே காணும், சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விக்கி போன அந்த திசைக்கும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா பர்டிகுலரா ஒரு புளிய மரத்துக்கிட்ட தான் விக்கி இவரும் நின்று இருக்காரு. ஆனா அந்த புளிய மரத்தை ஏதோ அதிசயத்தை பாக்குற மாதிரி அப்படியே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த புளிய மரத்தை அப்படியே தொட்டு வருடி அந்த புளிய மரத்தை ரசிக்கிற மாதிரியும் இல்ல அந்த புளிய மரத்துக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி அவர் அந்த மரத்தை வந்து தொட்டு தொட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பார்த்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், இந்த இடத்துல தானே பயந்து வந்தான், திரும்ப இங்கே வந்து இந்த மரத்தை ஏதோ விசித்திரமா பார்த்துட்டு இருக்கான், ஏதோ அந்த மரத்தை தொட்டு தொட்டு பார்க்குறானே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஐடியாவே இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குழம்பி போய் நிற்கிறாங்க. இப்படி விக்கி இவர் பண்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரவி இவரும் டேய் விளையாடுறதுக்கு தானே வந்தோம் வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட, விக்கி இவரும் நான் விளையாடல நீங்க வேணா விளையாடுங்க நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ விக்கி இவரும் அங்கேருந்து தள்ளி வந்து பசங்க விளையாடுறாங்கல்ல இந்த இடத்துல அப்படியே சமணக்கால் போட்டு உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுற விஷயத்த வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரவி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக கிரிக்கெட் அவங்களுக்குள்ள சின்னதாக விளையாடிட்டும் இருக்காங்க. இப்படியே 10 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஒரு விஷயம் காலையில மதியானம் அந்த உச்சி வெயிலாம் தாண்டி 2 மணி ஆகுது. அது வரைக்கும் விளையாடிட்டும் இருக்காங்க. ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா விக்கி இவரும் ஒரே இடத்துல உட்காந்து பசங்க இவங்க விளையாடுறத பார்த்துட்டும் இருக்காரு. இப்படி 2 மணி ஆனதுக்கு அப்புறம் சரிடா பசிக்குது
வீட்டுக்கு போகலாம், வீட்டில் வர தேடுவாங்க அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு இருக்காங்க. அண்டு உட்காந்துட்டு இருக்கிற விக்கி அவரையும் டேய் டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட, பட் விக்கி அவரும் இல்லை நான் வரல நீங்கள் வேணா போங்க அப்படின்னு ஒரு மாதிரி டோனில் விசித்திரமாகவும் பேசுகிறாரு. என்னடா இவன் டேய் டைம் ஆயிடுச்சுடா வாடா போகலாம் வீட்டில் திட்ட போகிறான்டா அப்படின்னு சொல்ல, பட் இருந்தாலும் இல்லை நீங்கள் போங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போங்க, என்னை கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துலையும் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ரவியோட இன்னொரு ஃப்ரெண்டு டேய் இப்பெல்லாம் சொன்னாலும் வரமாட்டான், கையப்படி தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விக்கி இவரை இங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு பார்க்கும்போது விக்கி இவரும் உஷாராய் இந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடுறவர் எங்கே ஓடுறாருன்னா மறுபடியும் அதே புளியந்தோப்புக்குள்ளேயும் தான் ஓடுறாரு. இதை பார்த்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேய் என்னடா இவன் திரும்ப அந்த இடத்துக்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற விக்கி இவரை துரத்திட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடியும் வராங்க. இப்படி எல்லாருமே பின்னாடி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல விக்கி அவரையும் ஆளை காணும். டேய் இப்பதான்டா உள்ள வந்தான், அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னு அந்த இடம் ஃபுல்லா அப்படியே சுத்தி பாக்குறாங்க, எங்கேயுமே ஆளை காணும். அப்பதான் இவங்களுக்கு ஒரு டவுட் வருது, டேய் அவன் இந்த மரத்துக்கிட்ட தானே இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த மரத்தை விசித்திரமா பார்த்துட்டு தடவை பார்த்துருந்தான், இந்த மரத்துக்கு மேல பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட வந்து அந்த மரத்துக்கு மேலேயும் பாக்குறாங்க. பார்த்தா அந்த மரத்துல ஒரு குரங்கு பேயா உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் விக்கி இவரும் அந்த மரத்து மேல அதுக்குள்ள எவ்வளவு வேகமா ஏறினாருன்னு தெரியல. சொல்ல போனா அந்த புளிய மரத்தோட ஆரம்ப பகுதி பார்த்தீங்கன்னா கிளை பகுதி அப்படின்னு எதுவுமே இருக்காது, ஏறுறதுக்கும் அந்த அளவுக்கு வசதியும் இருக்காது. இப்போ ஒரு சில மரத்துல பாத்தீங்கன்னா அப்படி கட்டி பிடிச்சி ஏறுற மாதிரி ஏறுவாங்க, அப்படி இல்லைன்னா சின்ன கிளை கால் வைக்கிற மாதிரி ஒரு சில இடம்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மேலேயும் ஏறிடலாம். ஆனா இந்த பர்டிகுலர் புளிய மரம் மட்டும் பாத்தீங்கன்னா அதோட அந்த பகுதி ரொம்பவே அகலமாகவும் இருக்கும் அண்ட் ஹைட்டும் ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். அதில் ஏறுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மரத்தில் கண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ள விக்கி இவரும் அந்த மரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தையும் இல்லை, எல்லாருமே திகைச்சு போய் அந்த நண்பரை தான் பார்த்துட்டும் இருக்காங்க. இப்போ மரத்து மேலே இருக்கிற விக்கியை பார்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேய் கீழே இறங்கி வாடா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் விக்கி இவர் அந்த மரத்தை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டும் இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் விக்கி இவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கும்போது இது என் நண்பன் மாதிரி இல்லையே அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உணர, ஆனால் இதை பற்றிலாம் இப்போ பேசுறதுக்கோ ரியாக்ட் பண்ணுறதுக்கோ டைம் கிடையாது. அவனை எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேசி ஏதாச்சும் பேசி அவனை கீழே இறங்க வச்சுட்டோன்னு வைங்க, அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம், எப்படியாச்சும் அவனை கீழே இறங்க வைங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் மேலே இருக்கிற விக்கி அவரை ஏதேதோ பேசி மரத்தை விட்டு கீழே இறங்க வச்சு அங்கேருந்து வீட்டுக்கும் கூட்டு போயிருக்காங்க. வழக்கம் போல எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஒரு இரவும் வருது அண்ட் எல்லாருமே நல்லா தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் ரவி இவருக்கு அந்த சிரிப்பு சத்தம் கிடையாது, அதுக்கு பதிலாக இப்போ அழுகை சத்தமும் கேட்குது. என்னடா இது, இதுக்கு முன்னாடி சிரிக்கிற சத்தம் கேட்டுது, இப்போ என்ன அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு ரவி இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. சரி இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்து இவரும் பொறுமையாக பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க வீட்டு மாடிக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா அழுற சத்தம் பக்கத்து மாடியிலேருந்து கேட்கல, இவங்க மாடியிலேருந்து தான் கேட்டுட்டும் இருக்கு. டேய் யாரா அது என் வீட்டு மாடியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு ரவி இவரும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவத்தை உத்து பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி எந்த நண்பர் பக்கத்து மாடியில் உட்காந்து வித்தியாசமா விகாரமா சிரிச்சுட்டு இருந்தாரும் அதே விக்கி தான் இப்போ இந்த மாடியில் உட்காந்து ரவி இவங்க வீட்டு மாடியில் உட்காந்து வித்தியாசமா அழுதுட்டும் இருக்காரு. இதை பார்த்த ரவி இவரும் டேய் விக்கி என்னடா ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கிட்ட போனா விக்கி அந்த இடத்துல சொல்ற வார்த்தை அவ என்னை விட்டுட்டு போறா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கா. எது அவ விட்டுட்டு போறாளா, டேய் யாரடா சொல்றேன், யாரை பத்தி பேசுற அப்படின்னு கேட்க மறுபடியும் விக்கி அவ என்னை விட்டுட்டு போறான்னு சொல்லும் போது ரவி இவரும் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேச, அப்ப விக்கி இவரும் கோவப்பட்டு டேய் அவன் என்னை விட்டுட்டு போறான்னு சொல்றல அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு வளர்ந்த மனுஷன் நல்லா அழுத்தமான குரல்ல பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குரலோட விக்கி இவர் பேசும்போது ரவி இவருக்கும் பயம் தாங்கல, என்னடா இவன் யாரோ மாதிரி பேசுறான் அப்படின்னு அந்த இடத்துல அப்படி பதறியும் போறாரு. இருந்தாலும் ரவி இவருக்கு நண்பனை இப்படி விட்டு போறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு விக்கி அவரை பிடிச்சி உசுப்புறாரு. மறுபடியும் விக்கி அந்த இடத்துல சுயநினைவுக்கு வந்து அப்படியே அங்கேயும் மயக்கம் போட்டு விழுறாரு.
இது சரிப்பட்டு வராது, இது என்னன்னு நாம பார்க்கணும் அப்படின்னு விக்கி அவரை அப்படியே தூக்கிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போறாரு. போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எனக்கு என்னவோ இங்க நடக்கிறது சரியா படல, இவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, தயவு செஞ்சு காலையில கோவில போயிட்டு என்னன்னு பாருங்க, இல்லைன்னா இவனுக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு மயக்கத்துல இருக்கிற விக்கி கண்ணை முழிச்சு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ரவி இவருடைய குரவலை கழுத்தை பிடிச்சு அப்படியே அங்கிருந்து ஒரு அடி ஹைட்ல அப்படி தூக்கி நிப்பாட்டுறாரு. இது இவங்க கிட்ட சொல்லி என்ன கோயிலுக்கு கூட்டு போக சொல்றியா, என்ன துரத்திருவா அப்படின்னு விக்கி ரவியோட கழுத்தை நெரிச்ச மாதிரி அப்படி தூக்கி நிப்பாட்டி, சொல்ல போனா சந்திரமுகி படத்துல ஜோதிகா அந்த கட்டுல தூக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல விக்கி இவரும் ரவியோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு ரியாக்ட் பண்றாரு. இத பார்த்த பக்கத்துல இருக்கிற அம்மா அப்பா இவங்களுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போடுது. ஏன்னா சமீபமாவே அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை சுத்தி ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறத அவங்களும் நோட் பண்ணிருக்காங்க. ஆனா தன் பையனாலதான் இந்த அமானுஷமே நடக்குது அப்படின்னு அந்த செகண்ட்ல தான் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. உடனே வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா இல்ல காலையில் வரைக்கெல்லாம் பொறுத்துக்க முடியாது, இப்பவே நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஐயனார் கோவிலும் இருக்கு. இந்த இடத்துல விக்கி இவரை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கை காலெல்லாம் பிடிச்சி பக்கத்துல இருக்கிற ஐயனார் கோவிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த கோவில் பூசாரிக்கும் தகவல் சொல்லிட்டாங்க. கோவில் பூசாரியும் கொஞ்ச நேரத்திலேயே கோவிலுக்கும் வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் விக்கி இவர் உடம்புல அந்த ஆன்மா அவரை ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்கு. அப்ப விக்கி அவரும் ரொம்பவே வேகமா வந்து பூசாரி இருக்காருல்ல கோவில் பூசாரி, அவரை பார்த்து முறைச்சா மாதிரி என்ன நீ துரத்திருவியாடா, என்ன நீ துரத்திருவியா அப்படின்னு அவரை பார்த்து கோவப்படவும் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அந்த கோவில் பூசாரி இதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பூசாரியை பயந்துருக்காரு. சொல்ல போனா விக்கி பூசாரிய பயமுறுத்தி இருக்காரு. அந்த பயமுறுத்துற அந்த ஒரு நேரத்துல விக்கி அவர் உடம்புல இருக்கிற அந்த பேயோட சுய உருவத்தை அங்க இருக்கிற பூசாரி அவரும் பார்த்துட்டு ஐயோ இது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பூசாரி அவரு அலறி அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கே போயிட்டு இருக்காரு. அப்ப விக்கி இவரோட அப்பா என்ன பண்றாருன்னா பூசாரியை துரத்தி போயிட்டு அவரையும் பிடிச்சி யோ என் பையனை காப்பாத்துன்னு கூட்டு வந்தா நீயே பயந்துட்டு வர்றியே என்னாச்சு அப்படின்னு கேட்க பூசாரி இவரும் விக்கி அவங்க அப்பாவை யோ என்ன விடியா இங்க இருந்தா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு அவரும் உயிருக்கு பயந்துருக்காரு. பட் இருந்தாலும் விக்கி அவங்க அப்பாவும் ஐயா என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது உன் பையன் உடம்புல இருக்கிறது சாதாரண பேய் கிடையாதுப்பா, அது துஷ்ட முனி, அதுகிட்ட எல்லாம் என்னால போட்டி போட முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி மறுபடியும் அந்த இடத்த விட்டு கிளம்ப முயற்சி பண்றாரு. இந்த ஒரு விஷயத்த கேட்ட ரவி அண்ட் விக்கி அவங்க அப்பா இது துஷ்டமுனியா, மற்ற பேய்களா இருந்தாலும் ஈஸியா துரத்திடலாமே, இது என்னடா துஷ்டமுனி என் பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே கை கால் நடுக்கத்தோட நின்றுட்டு இருக்காங்க. எங்க போறது யாரை பாக்குறது அப்படின்னு கூட ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு இல்ல. இருந்தாலும் அங்க இருந்து கிளம்புற பூசாரியா அவரை பிடிச்சு ஐயா இதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையான்னு கேட்கும் போது எப்பா ஏதாச்சும் பெரிய ஆட்களையா பார்த்து இந்த ஒரு விஷயத்துல இருந்து உன் பையனை காப்பாத்துங்க, என்ன ஆளை விட்டுருங்க, எனக்கு என் உயிர் முக்கியம், இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்தேன்னா என் குடும்பத்தை என்னால பார்க்க முடியாது, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி அவரும் அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாரு. அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா விக்கி அவங்க அம்மா இவங்க யாருமே கோயிலுக்குள்ள போல, கோயில் வந்துட்டாங்க ஆனா கோயிலுக்குள்ள போகல, எல்லாருமே கோயிலுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரவி அண்ட் விக்கி அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேருமே கோவில் வாசல்ல இருக்கிற விக்கி அவங்க அம்மா கூட ஒரு சில பேர் துணைக்கு வந்திருக்காங்க. அதாவது விக்கி ரவி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். சரி அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னா அங்க போனா விக்கி அவங்க அம்மாவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டும் இருக்காரு. அந்த இடத்துல வழியில அவங்க அம்மா கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கூட இருக்கிறவங்களே வந்து விக்கி அவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா யாராலுமே கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அந்த அளவுக்கு விக்கி அவருடைய அந்த வலிமை ரொம்பவே அதிகமாகவும் இருக்கு. இப்போ ரவி அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. டேய் என்னடா பண்ற அப்படின்னு விக்கி அவரை கேட்க அப்போ விக்கி இல்ல விக்கி உடம்புல இருக்கிற அந்த துஷ்டமுனி அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து கேக்குது என்னையா துரத்த முயற்சி பண்றீங்க, முடிஞ்ச என்ன துரத்துங்க அப்படின்னு கோவமா இங்க இருக்கிற எல்லாருமே பார்க்கும்போது இங்க இருக்கிற எல்லாருமே பயந்தும் போயிடுறாங்க. சரி இப்போதைக்கு இந்த விஷயத்துல இருந்து என் பையனை காப்பாத்துற வரைக்கும் இவனை தனியா தான் அடைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே விக்கி அவரை இருக்காம பிடிச்சி அங்கிருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல ஒரு ரூம்ல போட்டு பூட்டிடுறாங்க. ஏன்னா இவனை வெளியில விட்டனா வெளியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சும் பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு அவங்க அப்பா அக்கம் பக்கத்துல விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும் போது சரியா இவங்க வீட்டுல இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு காளி கோயில் கிட்ட இதுக்கான உதவி கிடைக்கும் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருமே கிளம்பி அந்த காளி கோவிலுக்கும் போறாங்க.
கூட விக்கி இவரை கூட்டு போறாங்களான்னு பார்த்தீங்கன்னா விக்கியை வீட்டில் தான் விட்டுருக்காங்க. கோவிலில் போயிட்டு அந்த காளி கோவிலோட பூசாரியை கையோட கூட்டு வரலாம் அப்படின்னு தான் போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காளி கோவிலுக்கும் போயிட்டாங்க. இவங்க நேரம் அந்த இடத்துல பூசாரி அவரும் இருந்திருக்காரு. அங்க போயிட்டு பூசாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்ப பூசாரி சொல்ற விஷயம், ஓ அந்த அளவுக்கு போயிருச்சா, அது கண்டிப்பா உக்கிரமான துஷ்டமுனியா தான் இருக்கும், உங்களால எதுவுமே பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க, அவனை நீ இங்க கூட்டு வரதை விட நானே அங்க வரது தான் சரி, என்ன இப்போ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, இந்த பிரச்சனைல இருந்து உங்க பையனை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த காளி கோயில் பூசாரி இப்போ விக்கி இவர் வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த காளி கோயில் பூசாரி அவரும் விக்கி இவரோட வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு பூசாரியை விக்கி இவரும் மிரட்டி இங்கிருந்து அனுப்பியிருப்பார்ல, அந்த பூசாரியும் பயந்து இந்த இடத்த விட்டும் போயிருப்பாரு. அதே மாதிரி இந்த பூசாரியும் பயமுறுத்தலாம் அப்படின்னு இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் விக்கி இவரும் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கத்திட்டு அந்த பூசாரியை பயமுறுத்தலாம்னு கிட்ட வராரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பூசாரியை பார்த்து, என்ன நீ துரத்திடுவியாடா, என்ன நீ துரத்திடுவியா, உன்னால முடிஞ்சா என்ன நீ துரத்தி பாருடா அப்படின்னு அங்க இருக்கிற அந்த பூசாரி கிட்ட ரொம்பவே ஆக்ரோஷமா பேச, ஆனா இதை பார்த்து அந்த பூசாரி பயந்தாருன்னு கேட்டீங்கன்னா இதை அவர் ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. இருந்தாலும் விக்கி இவரும் பூசாரியை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்க, அப்ப பூசாரி இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல விக்கி இல்ல அவர் உடம்புல இருக்கிற அந்த துஷ்டமுனியை கட்டுப்படுத்துற மாதிரி சில மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிக்கிறாரு. அதை பண்ண ஒரு சில செகண்ட்ல பாத்தீங்கன்னா விக்கி உடம்புல இருக்கிற அந்த துஷ்டமுனி இருக்கிற இடம் தெரியாம கப்சுப்புன்னு ஒரு இடத்துல போயிட்டு சைலண்டா உட்காந்துருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விக்கியோட அப்பா அம்மாக்கு, அப்பாடா இவர் என் பையனை கண்டிப்பா காப்பாத்திடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையே வருது. அப்படி உட்காந்துருக்கிற விக்கியை பார்த்து அந்த காளி கோயில் பூசாரியும் கேட்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், எதுக்கு இந்த பையன் உடம்புல இருக்குன்னு கேட்க, அப்ப அந்த துஷ்டமுனியும் சொல்லுது, எனக்கு ஒரு உடம்பு தேவைப்பட்டது, நானும் அந்த இடத்துல ரொம்ப நாளா உலாவிட்டு இருந்தேன், ஒரு உடம்பு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பையனும் வந்த இவனை நான் சும்மா விடுவேனா, அதனாலதான் இவனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த துஷ்டமுனியும் சொல்ல, இது மட்டும் இல்லாம இந்த பையன் அதாவது விக்கி இவனோட உடம்பு பிடிக்கிறதுக்கு இவனே எனக்கு உதவி பண்ணியிருக்கான். அது என்னன்னா இவன் சும்மா இருந்த என்ன சீண்டியும் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல, இது சீண்டி விட்டுருக்கானா, குறிப்பா ரவி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, இவன் எப்பவுமே எங்க கூட தானே விளையாட்டு இருப்பான் அப்படின்னு இவங்களும் யோசிக்க, அப்ப அந்த துஷ்டமுனி சொல்ற விஷயம், அன்னைக்கு நீங்க இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கும்போது இந்த பையன் இந்த பந்து வேகமா அடிச்சான்ல, அந்த பந்து என் மேலதான் வந்து விழுந்தது, ஆனா அது தெரியாத இந்த பையனும் அந்த பந்து எடுக்கிறதுக்கு என் இடத்துக்கும் வந்தான், நானும் ஒரு உடம்பு கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தேன், அண்ட் இவனும் என்ன உசிப்பி வைத்துட்டு அந்த ஒரு விஷயம் சரியா இருந்தது, அதனாலதான் இந்த உடம்ப நான் ஆக்கிரமிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவே திமிர்த்தனமாவும் பேசிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பையனோட உடம்பு வேணும், இவன் உடம்பு வச்சு எனக்கு தேவையான நிறைய விஷயங்களை நான் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த துஷ்டமுனியும் சொல்ல, ஆனால் இப்போ உடம்ப துஷ்டமுனிக்கு கொடுத்துட்டா கண்டிப்பாக விக்கி இவர் இறந்து போயிடுவார்ல. இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மா அப்பா அண்ட் அவங்க நண்பர்கள் அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது, அதை எப்படி விட்டுருவாங்க. இதனாலே காளி கோயில் பூசாரி இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த துஷ்டமுனியை இங்கேருந்து துரத்துறதுக்காக என்னென்னவோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணாலும் அந்த துஷ்டமுனி கராராக இருந்துட்டு இருக்கு, எனக்கு இந்த உடம்பு வேணும், இந்த உடம்பை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. காளி கோயில் பூசாரி இவரும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் சரி இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, பேசாம நம்ம உடம்புல காளியை வர வச்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இப்ப பூசாரி இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய உடம்புல அவங்க குலதெய்வமான மகா காளியை வர வைக்கிறாரு. அப்படி மகா காளி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல துஷ்ட முனியோட ஆட்டம் கொஞ்சம் குறையுது. அந்த துஷ்ட முனியும் இப்போ சமாதானம் ஆகிற லெவலுக்கும் வந்துருது. ஆரம்பத்துல அதெல்லாம் ஆகல, இப்போ சமாதானம் ஆகிற லெவலுக்கும் வந்துருது. அப்ப பூசாரி உடம்புல இருக்கிற காளி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நினைச்சா கூட உன்னை நான் அழிச்சிருவேன், திரும்ப இந்த குடும்பத்து பக்கம் நீ வரவே கூடாது, உனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிட்டு இந்த பக்கமே திரும்பி பார்க்காம போயிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் துஷ்டமுனி அதுவும் அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த உயிர் பலி ஆடு கோழி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய படையில போட சொல்லியிருக்கு. அதுவும் அன்னைக்கு நைட் இல்லை, அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு அமாவாசை நடு ராத்திரி தான் இந்த ஒரு விஷயத்த விக்கி இந்த பையன் தான் பண்ணணும், அப்படி பண்ணாதான் இவன் உடம்பு விட்டு போவேன்னு சொல்ல, அப்ப மகாகாளி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு மரியாதையா போயிடு, இதை மீறி நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சனா கண்டிப்பா உன்னை நான் எரிச்சிருவேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்த விட்டு காளி இவங்களும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பூசாரி இவரும் மயக்கலாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துஷ்டமுனிக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த அமாவாசை வர வரைக்கும் காத்துட்டும் இருக்காங்க. இப்படி அந்த அமாவாசை நைட்டு 12 மணிக்கு அது கேட்ட ஆடு கோழி இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய படையில எந்த இடத்துல அந்த புளிய மரத்துக்கிட்ட தானே இந்த ஒரு சம்பவமும் நடந்தது, அந்த புளிய மரத்துக்கிட்ட இந்த ஒரு படையில நடுராத்திரியும் போட்டுட்டும் இருக்காங்க.
இப்போ விக்கி இவரோட கையால தான் அந்த பெரிய இலையில அந்த படையலெல்லாம் வச்சுட்டும் இருக்காரு. இதை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம அவரும் வராரு. ஆனால் இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கான்னா அந்த பூசாரியா இருக்காரு, விக்கியோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்துட்டு இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாருமே இங்கே தான் இருந்துருக்காங்க. அந்த படையில போட்டுட்டு அந்த மரத்தை திரும்பி பார்க்காம அங்க இருந்தும் வந்துடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சரியா அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அடுத்த 1 மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கி இவரும் கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஆனால் அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயி இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த நண்பர்கள் எல்லாருமே. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த அந்த டீம்ல இருக்கிற யாருமே மறக்கவும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனா விக்கி இவர் தான் ஆரம்பத்தில் அந்த உருவத்தை பார்த்துருப்பாரு. அவராலையும் அந்த துஷ்டமணியோட உருவத்தை நேருக்கு நேர் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த உருவம் அவரோட கண்ணை விட்டு விலகாம இருக்கு அப்படின்னு இப்பவும் ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தான் இருக்கு. இதுதான் ரவி அண்ட் அவரோட ஃப்ரெண்டான விக்கி அவங்க லைஃப்ல நடந்த அந்த பயங்கர சம்பவம். இதுக்கு தான் நம்ம விளையாடுற இடத்துல கொஞ்சம் பார்த்து விளையாடணும். குறிப்பா இந்த மாதிரி விஷயம் கிராமப்புறங்கள்ல நிறையவே நடக்கும். சிட்டில நடக்காதான்னு கேட்டீங்கன்னா மோஸ்டா நடக்காது. ஏன்னா சிட்டில கிரவுண்டுன்னு அதிகமா எங்க இருக்கு, எல்லாத்தையுமே பிளாட் போட்டு தான் வித்துட்டு இருக்கானுங்களே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து அந்த இடம் எப்படி இருக்கு அண்டு தூக்கி அடித்தா பக்கத்தில் பேய் மரம் இல்லை பேய் நடமாட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு பாலை தூக்கி அடிங்க. ஏன்னா நீங்கள் தூக்கி அடித்தது தெரியாதனமாக பேயோட மூஞ்சிலையும் இல்லை அதுக்கு படாத எங்கேயாச்சும் இடத்துல பட்டுன்னு உங்களை பிடிச்சிச்சுன்னா ஸோ பார்த்து விளையாடுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து உங்கள் சம்பவத்தை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் ரவி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. கூடவே நம்ம பேக் டு ரிவெஞ்ச் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை மீது விடைபெறுது உங்கள் நான்